திமுக ரெண்டு கேட்டகரி இருக்கு. எக்ஸ்க்ளூசிவா நான் உங்களுக்கு சொல்றேன். ரெண்டு கேட்டகரி இருக்கு. ஒன்னு வந்து ஊபி, இன்னொன்னு வந்து சேபி. ரெண்டு கேட்டகரி இருக்கு. பயமா நான் சொல்லுங்க. எங்களுக்கு என்னங்க பயம்? இவர் கெஞ்சிட்டு இருந்தாரு, இப்ப வேற வழியில திரும்பி போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக கூட்டணிக்காக தாவேக்கா நின்னுதுன்னு சொல்றது யார்? நீங்க சொல்ற அரசியல் விமர்சகர்கள் யார் யாருன்னா இந்த சவுக்கு சங்கர், இந்த ரவீந்திரன் துரைசாமி, இது போன்ற அரசியல் விமர்சகர்கள் இதை பேசிட்டு இருக்காங்க. ஏதாவது ஒரு இடத்துல ரவீந்திரன் துரைசாமி வந்து ஆளுங்கட்சியோட தவற பேசிக்கிறார். சங்கர் அவர்கள் வந்து ஆளுங்கட்சியோட பேசுறாரு. ஆளுங்கட்சியோட பிரச்சனையை மட்டும்தான் அவர் பேசுறாரு. அது மாதிரிதான் உங்கள் பிரச்சனை பேசுறாரு. அப்புறம் ஏத்துக்க மாட்டோம். அவர் எங்க பிரச்சனை உண்மை தான் நாங்க ஏத்துக்க முடியும். அவர் பணம் வாங்கிட்டு பேசுறதுதான் உண்மை. வாங்கின பணத்துக்காக இஷ்டத்துக்கு பேசுறோம். தாராளமா பேசுறோம். நாங்க யாரு கூடயும் கூட்டணிக்கு போறோம். தாவேக்கா ஜெயிக்கும் எங்க தலைவர் சொன்னதுபடி கூட்டணி கட்சிகளை ஏமாத்தி மறைக்காம, கூட்டணி கட்சிகள் குதிரை சவாரி செய்யாம, நம்மை நோக்கி ஒருவேளை யாராவது கூட்டணிக்கு வந்தாங்கன்னா அவங்களை அரவணைத்து ஆட்சி அதிகாரத்துல பங்கு தருவோம்னு சொல்லியிருக்காரு. பாஜக கூட கூட்டணி கிடையாது, அதிமுக கூட கூட்டணி கிடையாது அப்படின்னு மிக தெளிவா சொல்லிட்டாரு. எங்களுடைய ஒரே எதிரி திமுக, கொள்கை எதிரி பாஜக. இதுல நாங்க மிக தெளிவா இருக்கோம். ஷூட்டிங் முடிச்சதுக்கப்புறம் அரசியல்வாதி ஆயிடுவாரு. அரசியல் முடிஞ்சதுக்கப்புறம் திரும்பி நடிகரா போயிடுவார் அப்படின்னு சொல்லி இவர் தான் வந்து ஷூட்டிங் லைட் மேன் ஒர்க் பார்த்துட்டு இருந்தாரு. தலைவருடைய பிறந்த நாளுக்கு அப்புறம் மிகப்பெரிய அரசியல் மாற்றங்கள்லாம் நீங்க பார்க்கலாம். மாநில இணை செய்தி தொடர்பாளர் ரமேஷ் அவர்கள், வணக்கம். வணக்கம். ஒவ்வொரு நாளும் எல்லாரும் சொல்றாங்க என்னன்னா அதிமுக கூட்டணிக்காக நின்றுட்டு இருந்தாரு, இப்ப அதிமுக பாஜகவோட சேர்ந்துச்சு, ஒரு கடைசியா வேற வழி இல்லாம அதிமுக யார் இந்த அதிமுக கூட்டணிக்காக தாவேக்கா நின்னுதுன்னு சொல்றது யாரு சார்? பல செய்தி அரசியல் விமர்சகர்கள். நீங்க சொல்ற அரசியல் விமர்சகர்கள் யார் யாருன்னா இந்த சவுக்கு சங்கர், இந்த ரவீந்திரன் துரைசாமி, இது போன்ற அரசியல் விமர்சகர்கள் இதை பேசி சொல்றாங்கல்ல சார். அவங்களே பாக்குறாங்க சார். பெரிய பெரிய நியூஸ் சேனல்ல சொல்றாங்கல்ல சார். என்ன சொல்றாங்கன்னா தெளிவா சொல்றாங்க, இவர் கெஞ்சிட்டு இருந்தாரு, இப்ப வேற வழி இல்லாம திரும்பி போய் சேரணும் அப்படின்னு சொல்றாரு. நான் சொல்றேன் கேளு. இவங்க சொல்றாங்கல்ல, நான் சொல்றேன் சவுக்கு சங்கருக்கு கொங்கு மண்டல முதலாளி கிட்ட பணத்தை வாங்கிட்டு தாவேக்காவை சேர்த்து வைக்கிறேன், எப்படியாவது இந்த கூட்டணிக்குள்ள கொண்டு வரேன்னு அவர் ஒரு அசைன்மெண்ட்ல அவர் வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அவருக்கு கொங்கு மண்டல முதலாளி பணம் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அந்த பணத்துக்காக அவர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதனால வந்து நாங்க கெஞ்சணும், நாங்க கூட்டணிக்கு பேரம் பேசணும் அப்படின்னு அவர் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. இது வந்து அவருடைய தொழில், அவருடைய சொந்த வருமானத்திற்காக, அவர் பிழைப்பதற்காக இதை பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அவரு. அதே போல திரு ரவீந்திரன் துரைசாமி இதெல்லாம் பேசுவார். தாவேக்காக ஒண்ணுமே இல்லை, பூஜ்ஜியம், எலெக்ஷனே நிக்கல, இந்த கதையெல்லாம் அவர் பேசுவார். ஏன்னா அவருக்கு வந்து ஃபண்டிங் பண்றாங்க, அவருக்கு ஒரு கட்சி ஃபண்டிங் பண்ணிக்கிட்டு இருக்குது. அந்த ஃபண்டுக்காக அவர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. புரியுதுங்களா? இவர் என்ன பேசுவார்? அவர்லாம் நீங்க வந்து ஒரு அரசியல் விமர்சகர்னா என்ன மாதிரியான அரசியல் விமர்சகர் முதல்ல அவர் நீங்க எதிர்த்து பேசிட்டு இருக்கீங்க? நீங்க யார் அரசியல் விமர்சகர்? நீங்க அரசியல் விமர்சகர்னா முதல்ல இந்த ஆளுங்கட்சியினுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது, இதுல மக்கள் கஷ்டப்படுற விஷயங்கள் என்ன, ஆளுங்கட்சி எங்கெங்கெல்லாம் மக்களை வந்து அவமதித்து இருக்கிறாங்க, எங்கெங்கெல்லாம் மக்களுக்கு எதிராக செயல்பட்டிருக்காங்கன்றத பேசுறதா அரசியல் விமர்சகர்கள். ஆளுங்கட்சியோடைய தவறையும் பேசணும், நன்மையும் பேசணும். ஏதாவது ஒரு இடத்துல ரவீந்திரன் துரைசாமி வந்து ஆளுங்கட்சியோட தவறை பேசியிருக்காரா? இந்த மக்கள் பிரச்சனை எங்க ஒரு மக்கள் பிரச்சனை அவர் பேசியிருக்காருன்னு எடுத்துக்காட்டு. எந்த இடத்துல என்ன பேசிட்டு இருக்காரு? உட்காந்துட்டு ஒவ்வொரு மாவட்டத்தில் என்ன சாதி இருக்கு, என்ன சாதிக்கு எவ்வளவு ஓட்டு இருக்கு, எவ்வளவு ஓட் பர்சன்டேஜ் இருக்குன்னு பேசிட்டு இருக்காரு. சவுக்கு சங்கர் இந்தியா முழுக்க இந்த சாதிவாரி கணக்காய்வு நடத்தினாங்கல்ல, அதற்கு எத்தனை கோடிகள் செலவாச்சு தெரியுமா? ஒவ்வொரு மாநிலங்கள்லையும் அத்தனை கோடிகள் செலவு பண்ணி, கிட்டத்தட்ட 400-500 கோடிகள் செலவு பண்ணி ஒவ்வொரு மாநிலத்திலையும் இந்த சாதிவாரி கணக்காய்வு நடத்துறாங்க. இவர் வாயிலேயே கணக்காய்வு நடத்திடுறாரு ரவீந்திரன் துரைசாமி. வாயிலேயே நடத்திட்டு தமிழ்நாட்டில் எனக்கு தான் தெரியும் எந்தெந்த மாவட்டங்கள் எவ்வளவு சாதி பர்சன்டேஜ் எனக்கு தான் தெரியும், வாயிலேயே கணக்காய்வு நடத்திடுறாரு. ஆளுங்கட்சியோட குறைகளை விமர்சனம் பண்றவங்க பேசலாம்னு சொல்றீங்கல்ல. குறைகளை விமர்சனம் பண்றவங்க நான் சொல்லலங்க. பொதுவாகவே குறை நிறைகளை பேசணும், மக்கள் பிரச்சனையை பேசுறவங்க தான் அரசியல் விமர்சகர்கள், பத்திரிகையாளர்கள். சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து ஆளுங்கட்சியோட பேசுறாருன்னா ஆளுங்கட்சியோட பிரச்சனையை மட்டும்தான் அவர் பேசுவார். அது மாதிரிதான் உங்கள் பிரச்சனையை பேசுறாரு. அப்புறம் ஏத்துக்க மாட்டோம். அவர் எங்க பிரச்சனையை உண்மை தான் நாங்க ஏத்துக்க முடியும். அவர் பணம் வாங்கிட்டு பேசுறதுதான் உண்மை. அவருடைய கொங்கு மண்டல முதலாளி பணம் கொடுக்குறாரு. உண்மையிலேயே நேற்று ஒரு விஷயம் பேசியிருக்கிறார், எடுத்து பாருங்க. அதுலயே அவர் யாரு, அவர் எப்பேற்பட்ட அரசியல் அடிப்படை அறிவியல் இல்லாதவன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். நேற்று ஒரு விஷயம் பேசுறேன். நாங்க என்ன கேட்டுட்டு இருக்கோம்? வக்ஃபு சட்ட திருத்த மசோதாவில் கேரள அரசாங்கம் தன்னை வந்து இணைத்துக் கொண்டிருக்கிறது. இப்போது நாங்க அதற்கு முன்பாகத்திலிருந்து நாங்க சொல்லிட்டு இருக்கோம், இந்த வக்ஃபு போராட்டம் தொடங்கியதிலிருந்து நாங்க சொல்லிட்டு இருக்கிறோம், திமுகவின் சார்பில் மனு போட்ட இந்த திமுக, வழக்கில் இணைத்துக் கொண்ட திமுக ஏன் தமிழ்நாடு அரசின் சார்பில் வந்து இந்த வழக்கில் இணையல, இது அரசினுடைய நிலைப்பாடா ஏன் கொண்டு போகல அப்படின்னு நம்ம கேள்வி எழுப்பிக்கிட்டே இருக்கிறோம். ஆரம்பத்திலிருந்து கேள்வி எழுப்பிட்டு இருக்கோம். இப்போ கேரளா அரசு அதை செஞ்சிருக்குது. இப்போ மறுபடியும் கேட்குறோம், கேரளா அரசு செய்யும் பொழுது உங்களால் ஏன் முடியல அப்படின்னு நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். உடனே அதுக்கு இவர் வந்து நேற்று பேசியிருக்கிறாரு. என்ன பேசுகிறாருன்னா, ஒரு மதம் சார்ந்த விஷயத்துக்குள்ள ஒரு அரசாங்கம் வந்து வழக்கு தொடுந்தா அது வந்து மதச்சார்பின்மைக்கு எதிரானதாக இருக்காதா? அப்போ இப்படிப்பட்ட ஒரு அடிப்படை அரசியல் தெரியாத நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இவர் சொல்கிறதா நீங்கள் அரசியல்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க. மதச்சார்பின்மைனா முதல்ல என்னதுங்க?
மதம் எந்த மதமும் இல்லாம இருக்கிறது மதச்சார்பு. மத நல்லிணக்கம் தான் மதச்சார்பின்மை. இந்தியாவுடைய அடிப்படை என்பது மத நல்லிணக்கம். இப்போ நீங்க ஒரு மதத்தை ஃபாலோ பண்ணுவீங்க, நான் ஒரு மதத்தை ஃபாலோ பண்றேன், இந்த கேமராமேன் ஒரு மதத்தை ஃபாலோ பண்ணுவார். உங்க மதத்துக்குள்ள நான் எந்த தொந்தரவும் கொடுக்கக்கூடாது, அவர் என் மதத்துக்குள்ள எந்த தொந்தரவும் கொடுக்கூடாது, எல்லாரும் ஒத்துமையாக சமமாக இங்க வாழணும். அதுதான் மத நல்லிணக்கம். இன்னொன்னு, இப்போ இன்னொரு கேமராமேன் இருக்காரு, அவர் வந்து எந்த மதத்து மேலேயும் நம்பிக்கை இல்லாம இருப்பார். அவருக்கும் இங்க எந்த விதமான பாதிப்பும் இல்லாம, இடையூறும் இல்லாம அவரும் இங்க சுதந்திரமா வாழணும். மத நம்பிக்கை இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி எல்லாரும் ஒற்றுமையா சகோதரத்துவத்தோட வாழதான் மத நல்லிணக்கம். அப்போ இங்க ஒரு மதம் சார்ந்த வக்ஃபு வாரியத்துக்குள்ள இஸ்லாமியர்கள் அல்லாத 2 பேரை நான் கொண்டு வருவேன். அவங்களுடைய நிலத்தை வந்து யாருன்னு முடிவு பண்ற உரிமையை வந்து நான் வந்து ஆட்சியர்களுக்கு கொடுப்பேன். ஆட்சியாளர்கள் யாருக்கு கைப்பாவியா வேலை பார்த்துட்டு இருக்காங்க? இன்றைக்கு மாவட்ட ஆட்சியர்கள் அரசாங்கம் என்ன சொல்லுதோ, ஆட்சியாளர்கள் என்ன சொன்னா அதன்படி ஆடக்கூடியவர்கள். நம்ம பல இடங்களில் நம்ம அதை பார்த்துருக்கிறோம். அப்போ அவர்களை வைத்து அந்த சொத்து யாருன்னு முடிவு பண்ணக்கூடிய இடத்துல நீங்கள் கொண்டு வரீங்கன்னா, அப்போ அந்த மதத்தினுடைய சொத்துக்களை நீங்கள் என்ன செய்யலாம்னு திட்டம் போடுறீங்க. எதற்கு இஸ்லாமியர் அல்லாதவரை உள்ள கொண்டு வரணும்னு சொல்லி நீங்கள் கொண்டு வரீங்க. அப்போ இதுதான் மதச்சார்பின்மைக்கு எதிரானது. ஆனால் இதற்கு வந்து ஒரு தமிழ்நாடு அரசு வழக்கு தொடுக்க சொன்னால் அது வந்து மதச்சார்பின்மைக்கு எதிராக போயிடும். அப்போ ஒரு அடிப்படை அரசியல் அறிவு இருக்கா? அப்போ இவர் சொல்கிறத போய் வச்சுக்கிட்டு கூட்டணிக்கு பேசணும்னு சொல்லி பேசுறதுல என்ன நியாயம் இருக்குது? இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இவர் வாங்கின பணத்துக்காக இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்காரு. தாராளமாக பேசுகிறோம். நாங்கள் யாரு கூடயும் கூட்டணிக்கு போகிற நிலைமையில இல்லை. எங்களை நோக்கி வந்தால் தான் கூட்டணி, எங்கள் தலைமையில் தான் கூட்டணி. நேற்று சொல்லியிருக்காருல்ல, இதையும் பேசியிருக்காரு. யாராவது வந்து தாவேக்கால பேசியிருக்காங்களா நாங்கள் தனிச்சு நிற்போம், இல்லை எங்கள் தலைமையில் தான் கூட்டணி, எங்கள் தலைவர் தான் முதலமைச்சர்? கட்சி ஆரம்பித்த மாநாட்டிலேருந்து நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். எங்கள் தலைவரே சொல்லியிருக்காரு. இதெல்லாம் அவர் பார்க்கறது கிடையாது. நேற்று பேசிட்டு இருக்காரு. இதை யாராவது சொல்லி நிப்பீங்களான்னு கேட்டாங்க. அதைத்தானே எங்கள் தலைவர் சொன்னாரு. மாநாட்டில் என்னங்க சொன்னாரு? என்னோட தலைமையில் கூட்டணி தான் சொல்லியிருக்கிறாரு. மாநாட்டில் என்ன சொன்னாரு நல்லா போய் போட்டு. அதுக்கப்புறம் 234 தொகுதிகளிலுமே தமிழக வெற்றி கழகம் தனி மெஜாரிட்டியோட ஜெயிக்கும் அப்படின்னு எங்க தலைவர் மாநாட்டில் பேசினார். அதுக்கப்புறம் மாறிட்டாரு. மாறவே இல்லை, அதே நிலைதான். கூட்டணின்னு போட்டு அன்னைக்கே சொன்னோம், மாநாட்டிலே சொன்னோம், 234 தொகுதிகளிலும் தனி மெஜாரிட்டியோட தமிழக வெற்றி கழகம் ஜெயிக்கும். அது எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அந்த நம்பிக்கை மக்கள் தாங்க எங்களுடைய நம்பிக்கை. 2026 ஒவ்வொரு 234 தொகுதிகளில் தனி மெஜாரிட்டியோட தாவேகா ஜெயிக்கும். எங்க தலைவர் சொன்னதுபடி தனி மெஜாரிட்டியில் ஜெயிக்கும். அதான் எங்க தலைவர் கோட் பண்ணியிருக்காரு மாநாட்டில். அவர் சொன்ன விஷயம் நடக்க தான் போகுது. அப்படி இருந்தாலும் நம்ம தனி மெஜாரிட்டியில் வந்தாலுமே இந்த திமுக அரசு போல கூட்டணி கட்சிகளை ஏமாத்தி பிழைக்காம, கூட்டணி கட்சிகள் மேலே ஏறி குதிரை சவாரி செய்யாம, நம்மை நோக்கி ஒருவேளை யாராவது கூட்டணிக்கு வந்தாங்கன்னா அவங்களை அரவணைத்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தருவோம்னு சொல்லியிருக்காரு. அதுல இருந்து 2 விஷயம் தெளிவாயிடுது. நாங்கள் தனி மெஜாரிட்டியோட ஜெயிக்கக்கூடிய வல்லமையில தான் இருக்கும். எங்களை நோக்கி, எங்கள் தலைமையை நோக்கி கூட்டணிக்கு வந்தால் ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு எங்கள் தலைவர் அன்றைக்கே தெளிவாக சொல்லிட்டாரு. நாங்களும் தொடர்ந்து பேசிட்டு வரோம். இதெல்லாம் பார்க்காம நேற்று உட்காந்து திரும்ப அதை கேட்டுட்டு இருக்காரு. அப்போ இவங்களுக்கு பயத்தில் என்ன பண்றதுன்னு தெரியல. இந்த கூட்டணியால தமிழ்நாட்டில் ஜெயிக்க போறது கிடையாது. வாங்கின பணத்துக்கு எப்படி தாவேக்காவை கூட்டணிக்குள்ள கொண்டு வரதுன்னு இவருக்கும் தெரியாது. ஏன்னா எங்களுடைய சிடிஆர் நிர்மல்குமாரா இருக்கட்டும், திரு ஆதவர்ஜுனா அவர்களும் மிக தெளிவாக சொல்லிட்டாங்க, பாஜக கூட கூட்டணி கிடையாது, அதிமுக கூட கூட்டணி கிடையாது அப்படின்னு மிக தெளிவா சொல்லிட்டாரு. கூட்டணி போயிருவீங்கன்னு நினைக்கிறேன். அதான் அவரு தான் தனியா நிக்கிறேன்னு சொல்லியிருக்காருல்ல. திடீர்னு கடைசி நேரத்துல நாங்க தான் சொல்லிட்டோம் எங்கள் தலைமையை ஏற்றுக்கொண்டு வந்தால் கூட்டணிங்கிறோம். அப்புறம் நீங்க என்ன போயிடுவீங்கன்னு திரும்ப ஒரு கேள்வி கேட்டா என்ன அர்த்தம் இருக்கு? அப்போ அவங்கள போய் கேளுங்க. கடைசி நேரத்தில் மாறி நீங்கள் தாவே கூட போவீங்கன்னா அங்கே போய் கேளுங்க பார்ப்போம். அந்த கேள்வி நீங்கள் அங்கே கேட்க மாட்டீங்களே? இல்லை கேட்போம். கேளுங்க. இல்லை வரும்போது கேளுங்க. அடுத்த நிமிஷம் அண்ணன் என்ன பதில் சொல்கிறான்னு உங்களுக்கு தெரியும். நான் என்ன சொல்கிறேன்னா, எங்களுடைய நிலைப்பாட்டை நாங்கள் மிக தெளிவாக இருக்கும். அதில் தான் நாங்கள் பயணிச்சுட்டு இருக்கோம். எங்களுடைய ஒரே எதிரி திமுக, கொள்கை எதிரி பாஜக. இதில் நாங்கள் மிக தெளிவாக இருக்கும். அப்போ இந்த நோக்கத்தில் நம்ம போயிட்டு இருக்கும்போது ஏற்கனவே பல தடவை சொல்லி ஒவ்வொரு மீடியாக்கள்லையும் நாங்கள் எல்லாரும் பேசுகிறோம். நேற்று திரும்ப உட்காந்து அவர் பேசிட்டு இருக்காரு பயத்தின் அடிப்படையில். ஏன்னா வாங்கின காசுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சவுக்கு சங்கர் உங்கள்கிட்ட காசு வாங்கிட்டு தான் அவர் பொழைக்க. எங்கள்கிட்ட இல்லைங்க, கொங்கு மண்டல முதலாளி கிட்ட காசு வாங்கிட்டு காசு வாங்கி தான் பொழைக்கணுமா என்ன? எனக்கு நீங்க அவர்கிட்ட போய் கேளுங்க. நீங்க அப்படி சொல்றீங்களேங்க. நான் எக்ஸாம்பிளோட எக்ஸ்பிளைன் பண்றேன்ல. ஒரு அடிப்படை அரசியல் தெரியாம பேசிக்கிட்டு இருக்காரு. எங்கள் தலைவர் பல முறை மேடையில் சொன்னதை கொஞ்சம் கூட கவனிக்காம திரும்ப இதை ஏன் சொல்லலன்னு கேட்கறாரு அப்படின்னு நம்ம தெளிவாக தானே சொல்லிக்கிட்டு இருக்கோம். அவர் பண்ற தப்புகளை, அவர் என்ன தவறா பேசிட்டு இருக்காரு, என்ன தவறா ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்காருன்னு நம்ம தெளிவாக தானே சொல்றோம். நடந்ததை பேசணும். இல்ல அவர் கள நிலவரப்படி பேசுறேன்னு சொல்றாருல. என்ன கள நிலவரம்? அவரு 2026 நீங்க சொல்றீங்களா தனி மெஜாரிட்டியோட ஒரு தொகுதியிலும் ஜெயிப்பார். அவர் கள நிலவரம் தெரியுன்றீங்கல்ல, கள நிலவரம் தெரியுன்றீங்கல்ல. அதிமுக பாஜக கூட்டணி மிகப்பெரிய கூட்டணி, திமுக வீழ்த்துன்னு அவர் நம்புறாருல. அப்புறம் என்னங்க உங்களுக்கு பிரச்சனை? எதுக்கு நீங்க தொடர்ந்து தாவேகா பத்தி பேசிட்டு இருக்கீங்க? தாவேகா வந்துதான் ஆகணும், வேற வழி இல்ல. நான் என்ன கேட்கறேன், 1000 இருக்கட்டுங்க. நான் என்ன சொல்றேன், எல்லா கட்சியும் ஆட்சியை பிடிக்க தான் கட்சி ஆரம்பிக்கிறாங்க. எந்த தலைவரை கேட்டாலும் நாங்கள் ஆட்சியை பிடிக்கணும்னு தான் சொல்லுவாங்க. புரியுதுங்களா? அது எல்லாருடைய நோக்கம் அதுதாக தான் இருக்கும் ஒரு கட்சி ஆரம்பிக்கும் பொழுது. நான் என்ன கேட்குறேன், நீங்கள் இந்த அளவுக்கு விமர்சனம் பண்ணிட்டு இருக்கீங்களா? உட்காந்துக்கிட்டு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் வீடியோ போட்டு கட்டமைப்பு இல்லை, அது இல்லை, இது சரியில்லைன்னு விமர்சனம் பண்ணுறீங்களா? அப்படிப்பட்ட கட்சியை நீங்கள் ஏன் வந்து தான் ஆகணும்னு சொல்லிட்டு வலிஞ்சு தினமும் 1 மணி நேரம் பேசிட்டு இருக்கீங்க? அப்போ உங்களுக்கு தேவை இருக்குது, உங்கள் கட்சிக்கு நாங்கள் தேவை, உங்கள் கூட்டணிக்கு நாங்கள் தேவை. நாங்கள் இல்லைன்னா நீங்கள் தமிழ்நாட்டில் ஒத்த ஓட்டு கூட சண்டை போட்டுட்டு இருக்கணும், நோட்டா கூட சண்டை போட்டுட்டு இருக்கணும். உங்களுக்கே தெரியும். அதுதான் கள நிலவரமா இருக்குது. திமுக நோட்டா கூட சண்டை போடும். அதிமுகவுடைய வாக்கு வங்கி 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி திமுகவுடைய இந்த பாஜகவுடைய கூட்டணியிலிருந்து வெளில வந்ததுக்கு அப்புறம் குறைஞ்சதா இல்லையா?
அவங்க 3 ஆண்டு காலம் பாஜக கூட கூட்டணி வச்சு பாமக ஓட்டு அவங்க கூட கூட்டணி போயிடுச்சு, அதனால அதிமுக ஓட்டு அவங்க வந்து கூட்டணி இல்லாம சரிஞ்சிட்டாங்க. 30% மேல் இருந்த வாக்கு 20% வந்தது. அது காரணம் என்னன்னா இவங்க 3 ஆண்டு பாஜக கூட கூட்டணி வச்சது தமிழக மக்கள் ஏத்துக்கல. அதை ஏத்துக்கலன்னு சொல்றதா இவங்க கூட்டணி விட்டு வெளியில வந்தாங்க. அப்படியே மக்கள் இவர்களை நம்பல. இன்னைக்கு திரும்பவும் நீங்க கூட்டணி சேர்ந்திருக்கிறீங்க. ஏற்கனவே அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் என்ன சொன்னாங்க, அதிமுகவோட ஒட்டும் கிடையாது, உறவும் கிடையாது, நம்ம ஒரு தவறு செஞ்சிட்டோம், இனிமேல் அந்த தவறை நம்ம வாழ்நாளில் பண்ண மாட்டோம்னு சொன்னாங்களா இல்லையா? உங்க தலைமைப்படியே உங்க தலைமை சொல்றதே நீங்க நம்பல, அதன்படியே நீங்க நடக்கல, அந்த வாக்கின்படியே நீங்க நடக்கல, மாத்திக்கிட்டே இருக்கீங்க. அப்புறம் மக்கள் எப்படி உங்களை நம்புவாங்க? ஒரு நிலையான முடிவில் இல்லாதவங்கள மக்கள் எப்படி நம்புவாங்க? நாங்கள் எங்கள் தலைவர் மாநாட்டில் அறிவிச்சதுலேருந்து இன்றைக்கு வரைக்கும் அதே நிலைப்பாட்டில் தான் இருக்கிறோம். எங்களுடைய செய்தி தொடர்பாளராக இருக்கட்டும், இல்லை மற்ற நிர்வாகிகளாக இருக்கட்டும், மாநில யாராவது மாற்றி பேசுகிறோமா? ஒரே நிலைப்பாட்டில் மிக தெளிவாக இருக்கும். அதுதான் கட்சியினோட நிலைப்பாடு. மற்றபடி எந்த ஒரு கட்சியோடய கூட்டணி இல்லை. உங்க தலைமையில ஏற்றிட்டு வந்தாலும் கூட்டணி. எங்கள் தலைமையை ஏற்றுக்கொண்டு வந்தால் கூட்டணி. அதற்கு பல கட்சிகள் சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கிறார்கள். அது நடக்கும். பல கட்சிகள் திமுகவோட கூட இருக்க பல கட்சிகள் அதை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அந்த டைம் வரும்போது நீங்களே பார்ப்பீங்க. அதாவது திமுக கூட மொத்தம் 27 சின்ன சின்ன கட்சிகள்லாம் இருக்கு. அந்த மாதிரி கட்சிகளா பெருசா? அது நீங்க வரும்போது பாருங்களேன் எந்த கட்சின்னு சொல்லிட்டு. அப்போ கூட்டணிக்கு ரெடியா இருக்கிறீங்க. அவங்க வருவதற்கு தயாரா இருக்கிறாங்கன்னு சொல்றோம். நீங்க வேணா நிப்பாட்டி வச்சிருக்கீங்க. அதுக்கான காலத்துக்காக அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் எங்களோட சேர்வதற்காக அவங்க காத்துக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு மண்டலமும் இப்போ பூத் கமிட்டி மாநாடு முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்ததா என்ன பிளான்? அடுத்தமாக நிறைய நிகழ்வுகள் நம்ம திட்டமிட்டிருக்கோம். தலைவருடைய பிறந்தநாள் விழா பொதுவாகவே நம்மளுடைய மக்கள் இயக்கமாக இருக்கும்போதே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்திலையும் வந்து தலைவருடைய பிறந்தநாளை வந்து ஒரு நலத்திட்ட விழாவாக நம்ம கொண்டாடுவோம். நீங்கள் எடுத்து ஒவ்வொரு மாவட்டத்துடைய அந்த இணையதள பக்கங்கள்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு ஆண்டும் தலைவரோட பிறந்த நாளுக்கு வந்து தொடர்ந்து ஒரு ஆண்டு முழுக்க கிட்டத்தட்ட அந்த தலைவர் பிறந்த நாள் வருதுன்னா அந்த ஆண்டு முழுக்க கொண்டாடிட்டு இருப்பாங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அந்த தலைவர் பிறந்தநாள் மாதங்களில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நலத்திட்ட பணிகள் நடக்கும். மக்களுக்கு எக்கச்சக்கமான நலத்திட்ட உதவிகள் பண்ணிட்டு இருப்பாங்க. இது போன்ற பணிகள்லாம் தொடர்ந்து நடக்க இருக்குது. தலைவருடைய பிறந்தநாள் விழா மிக பிரம்மாண்டமாக கொண்டாடப்பட இருக்கிறது. ஒவ்வொரு மாவட்டத்திலும் நலத்திட்ட பணிகள் தொடர்ந்து நடைபெற இருக்கிறது. அதற்கு திறத்து வந்து நம்ம ஏற்கனவே ஒரு மண்டலத்தில் நம்மளுடைய பூத் கமிட்டி கருத்தரங்கத்தை முடிச்சிட்டோம். ஏற்கனவே எங்கள் பொதுச்செயலாளர் அறிவிச்சபடி இன்னும் சில மண்டலங்களில் வந்து அது நடக்க இருக்கிறது. இதற்கான பணிகள்லாம் மிக தீவிரமாக போயிட்டு இருக்குது. ஏற்கனவே சமீபத்திய செய்திகளின்படி நம்முடைய கட்சியினுடைய அணிகளுக்கான நிர்வாகிகள் நியமிக்கக்கூடிய பணிகள்லாம் மிக சிறப்பாக போயிட்டு இருக்குது. அதுவும் இந்த மாதத்துக்குள்ள முடிவடைய இருக்கிறது. ஸோ தலைவருடைய பிறந்த நாளுக்கு அப்புறம் மிகப்பெரிய அரசியல் மாற்றங்கள்லாம் நீங்கள் பார்க்கலாம். ஜனநாயகன் படம் அதுக்குள்ள முடிஞ்சிருமா இல்லை அதுக்கப்புறம்? படம் 1000 முடிஞ்சிருச்சு. ஓகே. ஏன்னா அடுத்து வர விமர்சனமே போற போக பார்த்தா திரும்பி அடுத்து இன்னொரு படத்துக்கு சைன் பண்ணிடுவாருன்னு சொல்றாங்க. அதை சொன்ன ஒரு மிகப்பெரிய அரசியல் விமர்சகரா சினிமா விமர்சகரா? அரசியல் விமர்சகர். என்னைக்கு அது இப்ப சினிமா விமர்சகரா மாறி டீப் ப்ரமோட் ஆயிட்டாரோ? எப்படியோ ஒன்று ஆனால் சொல்றாருல, அதுக்கு என்ன பதில்? அவர் இஷ்டத்துக்கு சொல்லிட்டு போவாரு. அதை தான் சொல்றேன். அவர் ஆதாரத்தை காட்ட சொல்லுங்க. இப்போ நீங்க எங்களை வந்து ஒரு கேள்வி கேட்குறீங்களே, ஒரு விஷயத்தை குற்றம் சொல்லிட்டா ஆதாரத்தை கொடுங்க, ஆதாரத்தை கொடுங்க. அவரை பார்த்து நீங்க உண்மையிலேயே பத்திரிகையாளர் தானே, நாங்கள் அது கட்சிக்காரங்க சரிங்களா, கட்சிக்கு ஆதரவாக பேசும், பத்திரிகையாளர் தானே, நடுநிலைவாதி தானே, நீங்களாம் அப்படி தானே வெளில காமிச்சிக்கிட்டு இருக்கீங்க. ஆதாரத்தோட ஒரு செய்தியை போடணுமா இல்லையா? பத்திரிகையாளர்னா ஆதாரத்தோட போடணும், கரெக்டாக இல்லையா? நீங்கள் கட்சிக்காரங்களை விட்டுருங்க, சாதாரணமாக பேசுகிறவங்களை விட்டுருங்க. ஆனால் ஒரு கட்சி சாராமல் எந்த விதமான சார்பும் இல்லாமல் நான் பத்திரிகையாளர் அப்படின்ற பேரில் சுத்தக்கூடியவர்கள் எல்லாமே ஆதாரத்தோட பேசணுமா இல்லையா? ஆதாரம் எங்க? அவர் அப்படி பேசல. அவர் என்ன, அவர் பாட்டு இஷ்டத்துக்கு போற போக்குல ஒன்று சொல்லிட்டு போவாரு, ஆதாரம் எல்லாம் பேசிட்டு போவாரு, கதை கேட்கறாரு, அதை பண்றாரு, இதை பண்றாரு. என்ன ஆதாரத்தோட நீங்க பேசிட்டீங்க? உங்களுக்கு யார் சொன்னது? சொன்னாங்க அது கேள்வி வந்து விஜய் அவர்கள் என்ன ஒரு மாதமா காணும் அப்படின்னா, அவர் ஜனநாயகம் ஷூட்டிங்ல இருக்காரு, இப்போ ஷூட்டிங் முடிச்சதுக்கப்புறம் அரசியல்வாதி ஆயிடுவாரு, அரசியல் முடிஞ்சதுக்கப்புறம் திரும்பி நடிகரா போயிடுவார் அப்படின்னு சொன்னார். இவர் தான் வந்து ஷூட்டிங் லைட்மேன் ஒர்க் பார்த்துக்கிட்டு இருந்தாருன்னு நினைக்கிறேன். சொல்கிறாருல்ல, அவர் தான் ஷூட்டிங் லைட்மேன் ஒர்க் பார்த்துக்கிட்டு இருந்தார். தலைவர் எந்த ஷூட்டிங் போகிறாரு, எந்த டைமில் படம் நடிக்கிறாரு, எல்லாமே அவருக்கு தான் தெரியும். அவர் தான் அங்கே லைட்மேனை அப்பாயின்ட் பண்ணி அவர் வேலை பார்த்துட்டு இருக்காரு. அதனால தான் இப்போ சினிமா செய்திகள்லாம் சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னு நம்ம எடுத்து நம்ம பேசுவோமா? என்ன கேட்குறோம்? இவர் அதாவது திமுகவில் 2 கேட்டகரி இருக்குது. எக்ஸ்க்ளூசிவாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். 2 கேட்டகரி இருக்குது. ஒன்று வந்து ஊபி, இன்னொன்று வந்து சேபி. 2 கேட்டகரி இருக்குது. இந்த ஊபின்றவங்க என்னன்னா கட்சியுடைய பொறுப்பில் இருப்பாங்க, ஏதோ ஒரு இடத்துல பொறுப்பில் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கட்சியோட தலைமையை மகிழ்விக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா எதையாவது அவதூறாக பேசுறது, ஆபாசமாக பேசுறது, இந்த வேலைகள்லாம் பண்ணுவாங்க. இது வந்து ஊப்பிகள். ஓகேங்களா? அடுத்து சேப்பிங்கிறது வந்து செல்லப்பிராணிகள். திமுகவுடைய அறிவாலயத்தில் வளர்க்கக்கூடிய செல்லப்பிராணிகள். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கட்சிக்காரங்களாக காமிச்சிக்க மாட்டாங்க. தன்னை வந்து ஒரு நடுநிலை ஊடகவாதிகள், தன்னை வந்து ஒரு நடுநிலை பத்திரிகையாளர்கள், ஆகச்சிறந்த பத்திரிகையாளர், ஊடகவியலாளர், அரசியல்வாதிகள் அப்படின்னு தன்னை காமிச்சிப்பாங்க. ஆனா பேசுறது மட்டும்லாம் பார்த்தீங்க மொத்தமா சொல்ல ஒரு சிலரை சொல்றேன், யாருன்னு அவங்களுக்கே தெரியும். திமுகவினுடைய சார்பாக இந்த அரசாங்கத்துடைய மக்கள் பிரச்சனையை எதையுமே பேசாம மக்களுடைய பாதிப்புகளை பற்றிலாம் பேச, நீங்க எடுத்து பாருங்க, அவங்க எல்லாமே மக்கள் பிரச்சனையை பேச மாட்டாங்க. 4 ஆண்டு காலத்துல மக்கள் என்னென்ன பிரச்சனை சந்திச்சிருக்காங்கன்னு பேச மாட்டாங்க. இது எதுவுமே இருக்காது. யாருன்னு சொல்லுங்க. எத்தனை சிபிக்கு ஏங்க ஒருத்தர் 2 பேர் தான் சொல்லலாங்க, 100 பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. சொல்லுங்க, எங்களுக்கு என்னங்க பயம்? சொல்றீங்க சொல்லுங்க. நீங்க கூட தானே சொன்னீங்க, இப்போ நீங்க தானே சொன்னீங்க ஒருத்தர் வந்து சினிமா ஷூட்டிங் நடத்துறாரு. பேரே சொல்றேன். அவர் வந்து அதிமுக வேலை,
அவர் வந்து கொங்கு மண்டல அதிமுக. ஆமா கொங்கு மண்டல முதலாளி அங்கே தானே இருக்காரு அவருக்கு. அவர் அங்கே வேலை பார்க்குறாரு. ஏங்க உங்க தலைவர் அடிக்கிறாரு, அவர் கமெண்ட் நீங்க உங்க சேனல்ல இந்த வீடியோவை போடுங்க, மக்கள்கிட்ட கமெண்ட்ல கேளுங்க. இது போல திமுகவுக்கு ஆதரவாக திமுக மேடைகளை பகிர்ந்து கொண்டு திமுகவுடைய முழு நேர விசுவாசியாக இருந்து கொண்டு தன்னை பத்திரிகையாளர்னோ நடுநிலைவாதிகள்னோ ஊடகவியலாளர்னோ அரசியல் விமர்சகர்னு சொல்லிட்டு மீடியாக்களில் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய அறிவாலய செல்லப்பிராணிகள் யார் அப்படின்னு வந்து உங்களோட பேரெல்லாம் கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் சேனலோட கமெண்ட்டில் போட சொல்லுங்க. ஒட்டுமொத்த மக்களும் அந்த கமெண்ட்டை போடுவாங்க. அப்போ தெரியும் உங்களுக்கு யார் யார் எத்தனை பேர் இருக்கிறாங்க, எத்தனை நூற்றுக்கணக்கான பேர் வருதுன்றதை நீங்கள் பார்ப்பீங்க. கண்டிப்பாக அரசியலை பற்றிய பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்தமைக்காக மிக்க நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.